வணக்கம். நான் சைதை மீனா பேசுகிறேன். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் பற்றி தான் கொஞ்சமாக ஒரு தகவல். இவர் பற்றி நம்மெல்லாம் பேசுகிறோம். ஆனால் தலைவர்கள் கூட அவரை பற்றி பேசியிருக்கிறாங்க. மற்ற கட்சி தலைவர்கள் கூட அவரை பேசியிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி காரங்க அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. நம்ம கலைஞரே அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கார். சட்டமன்றத்துலலாம் கூட சமயத்தில் சமயம் கிடைக்கும்போது அவரை எம்ஜிஆரை கலைஞர் நல்லாவே புகழ்ந்தே பேசியிருக்கார். இந்த திமுக கட்சியை வளர்ச்சிக்கு உதவினது, தன்னுடைய படங்களில் திமுகவோட சின்னங்களை இது இன்னும் பல விஷயங்களை சொல்லி கட்சியோட வளர்ச்சிக்கு அவர் உதவுனது உண்மைன்னு சொல்லியிருக்காரு. அது போக இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு பாட்டை குறிப்பிட்டு அதில் அவர் என்ன மனசில் வச்சு தான் அந்த பாட்டை எழுதினாருன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. இந்த வார்த்தை தன்னை குறித்து எழுதினதாக கலைஞர் அவர்களே தன் வாயால் சொல்லியிருக்கார். இப்படி அது அவர் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் அவரை பற்றி கவிதைகள்லாம் சொல்லியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. இதெல்லாம் போக நாகேஷ் ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்கிறார். அவருக்கே உரிய பாணியில் எப்படி சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்பில் முதல்வர் அவர், அமைச்சர்களில் முதல்வர் அவர், சிறப்பானவர்களில் முதல்வர் அவர், சிரிப்பில் முதல்வர் அவர், கிள்ளி கொடுப்பதில்லை, கிள்ளினால்தான் கொடுப்பேன் என்பதும் இல்லை, அள்ளி கொடுக்கும் வள்ளல்களில் முதல்வர் அவர், சுட்ட போதும் குண்டு பட்ட போதும் யமன் தொட்ட போதும் விதி விட்ட போதும் சாயாத முதல்வர், அன்னை சத்யாவின் புதல்வர் அப்படின்னு சொல்லி அவருக்கே ஒரு ஸ்டைலில் சொல்லியிருப்பார். இது நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். அது போக எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு இருக்குது. பெற்றால் தான் பிள்ளையா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட ஷூட்டிங்லாம் எடுக்கிறாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த விஷயத்தை எனக்கு. பெற்றால் தான் பிள்ளையால ஒரு ஷூட்டிங் அசோக் நகரில் எடுத்தாங்களாம். அசோக் நகரில் எடுக்கும் நாங்கள் ஜாபர்கான் பேட்டையில் இருந்தோன்னு அப்போ எடுத்தப்போ அசோகன் அவர்கள் ஓட்டிட்டு வந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி ஒரு சீன். அதில் சௌகர் ஜானகியும் இருப்பாங்க அந்த சீனில். அந்த சீனில் சௌகர் ஜானகியும் வருவாங்க. அப்போ அந்த சீன் எடுக்கும்போது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு வேணும் நிற்கிது, போலீஸ் வேணும் நிற்கிது. ஜனங்கள் ஷூட்டிங் நடக்கிறதா கேள்விப்பட்டு அங்கே போய் கூடிடுறாங்க. ஜாபர்கான் பேட்டையிலேருந்து அசோக் பில்லர் நடந்து போகிற தூரம்தான். எங்கள் வீட்டு ஆளுங்களும் சேர்ந்து அங்கே போயிருந்துருக்குறாங்க. நான் கொஞ்சம் குழந்தை, அப்போது எனக்கு விவரம் தெரியாது. விவரம் தெரியாத பிறக்கலையோ தெரியல. அப்போது அந்த ஷூட்டிங் நடக்கும்போது கூட்டம் கூடுனத உடனே எப்படி ஷூட்டிங் எடுக்கிறதுன்னு திணறி இருக்கிறாங்க. அப்போதான் அந்த போலீஸ் வேனுக்குள்ளேருந்து எம்ஜிஆர் இறங்கியிருக்காரு. அதுக்குள்ளே அவர் இருக்காருங்கிறதே அவர் வந்தாரா வரலையான்னு தெரியாமலே கூட்டம். அவர் இருக்காருன்னு தெரிஞ்சால் எப்படி இருக்கும். ஆனால் என்ன நடந்ததுன்னா, வேன்லேருந்து இறங்கினதும் தலைவரை பார்த்து அதிர்ச்சியான மக்கள் அவங்கள பார்த்து தலைவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா தான் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு போக முடியும். மற்றவங்களுக்கு மற்ற இடங்களுக்கு போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தீங்கன்னா அவங்க ஷூட்டிங்கை முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் ரெண்டு பக்கமும் சாலையோட ரெண்டு பக்கத்துலேயும் நில்லுங்க. நாங்கள் முதல்ல நான் ஒரு 10 வயசு பொண்ணாக இருக்கும்போது எம்ஜிஆரை பார்த்தப்போ அப்படி தான் பார்த்தேன். ரெண்டு பக்கம் சாலையோட ரெண்டு பக்கமும் ஜனங்கள் நின்றாங்க. ஒழுக்கமாக வரிசையாக நின்னோம்.
அப்போ வந்து ஜீப்பில் திறந்த ஜீப்பில் எம்ஜிஆர் வந்து நின்றுட்டே போனார். நல்லா அவரை முட்டிக்கு கீழே வரைக்கும் பார்க்க முடிஞ்சு. நின்றுட்டே கையை கூப்பின மேனிக்கு போனார். அது இன்னமும் எனக்கு வந்து அப்படியே கண்ணுக்குள்ளேயே இருக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த பெட்ரோல் தான் பிள்ளையார் ஷூட்டிங்கில் இந்த மாதிரி அவர் சொன்னதும் 2 பக்கமும் நில்லுங்க வரிசையான்னு சொன்னதும் அதே மாதிரி அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நின்றுருக்குறாங்க. நின்ற பிறகு அவர் ஒவ்வொருத்தருக்கா கை கொடுத்துருக்காரு. கை கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஷூட்டிங் அங்கே நடந்து ஏற்பாடாகி நடந்துகிட்ருக்கு. ஷூட்டிங் முடிஞ்சதும் அவர் கையை கொடுத்துட்டு திரும்பி நின்று நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கார். அவங்களும் சரின்னு சொல்லி கையாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிருக்கார். அவர் சொன்னதை வந்து மக்கள் கேட்டாங்க. அவர் அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு உங்களை தொடணும் வைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டாங்க. அதனால தான் வந்து எம்ஜிஆரும் மக்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு பிடிச்ச முதல்வராக இருந்தார் இல்லையா? இது இன்னைக்கு பதிவு இதோட முடிஞ்சிருது. நாளைக்கு வேறொரு பதிவில் பார்க்கலாமா? வரட்டா?